ஸோ மார்னிங்கில் இந்த நியூஸ் தான் எனக்கு அப்படி ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. பெய்டு 30% இன்கம் டேக்ஸ் ஆன் த சேலரி அண்ட் 50% டேக்ஸ் ஆன் த ஸ்கோடா எக்ஸிவிக்கு தனி டேக்ஸ் அண்ட் 18% ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ் அண்ட் பெய்டு 60% டேக்ஸ் ஆஃப் ஃபியூல். இவ்வளோ பண்ணி we not living in India, we are just surviving this point. We are just surviving. Just survive பண்ணிட்டு இருக்கிறோம். 60% டேக்ஸ். ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க பிளேஸில் இருந்து மேலே இருந்து ஒரு பெரிய கான்க்ரீட் பிளாக் விழுந்து ஒரு ஆட்டோவில் போன 2 பர்சன் டிரைவர் ப்ளஸ் பின்னாடி இருந்த பேசஞ்சர் ஒருத்தங்க அண்ட் கார் அவுட். ஸோ இவ்வளோ பே பண்ணி எதுவும் மீன்ஸ் இது பேசுறதுனால நான் பேசுகிறதுனாலையோ இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் காமிச்சேன், அந்த போஸ்ட் காமிச்சதுனாலையோ ஏதாவது சேஞ்ச் ஆக போதா? நான் ரியலி நம்மளால கையை விட்டுட்டு ஓட்டு ஸ்டண்டு காட்டிட்டு எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பட் மேபி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமேட்டு தான் எல்லாருமே பேசுகிறேன். நம்ம வீட்டில் யாருமே அஃபெக்ட் ஆகலை, அதனால் நம்ம இப்போது ஓகே கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாராவது அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேபி இப்போ பேசுவோம். அந்த சூழ்நிலையில் பேசாமல் இருந்தால் கூட ஒரு 2 to 3 monthஸ்க்கு அப்புறம் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் இந்த சோஷியல் மீடியாலையும் சப்போஸ் வாட்டவர். சம் பீப்புள்ஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க. சரி பேசினாலுமே எதுவும் சேஞ்சஸ் வரப்போகிறதில்ல நமக்கு அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க. இட்ஸ் ரியலி இப்போ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் 8 ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் போடலாம். நியூவாக வர்றவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியாது. அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னே தெரியாது. நான் ஸ்பீட் பிரேக்கரில் கீழே விழுறவங்களை பார்த்துருக்கேன். அந்த ரூட்டில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒன்மோர் லாகில் இந்த ரூட் இல்லாமல் அங்கேருந்து ஹொஸ்கோட்டை போகிற ரூட்டில் பிரிட்ஜு கீழே ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்துருப்பாரு. ரிஃப்ளெக்டர் நைட் டைமில் ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் ப்ராப்பராக இருக்காது. ஸ்பீடாக ஸ்பீட் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு அரௌண்டு ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். இப்போ இதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த விசிபிளாக தெரியுதுன்றது எனக்கு இன்னும் தெரியல. இது ஸ்டேட் போர்டோட இதாக தான் இருக்கும், கண்டிப்பாக ரோட்ஸாக தான் இருக்கும். இந்த இதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. நான் வழக்கமாக இந்த ரூட்டில் வர்றதுனால எனக்கு தெரியும். மீன்ஸ் எல்லா விதத்துலேயுமே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. மீன்ஸ் ஸ்பீட் பிரேக்கர் ப்ராப்பராக இதாகலை, சைன் போர்டு இல்லை ஸ்பீட் பிரேக்கருக்கு. ரோட் சரியாகவே இல்லை. இதை பற்றி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பேசிட்டோம், ரோடு சரியாக இல்லைன்றத. என்ன பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும்? பேசுகிறதுனால சேஞ்ச் ஆகாது. பொலிட்டீஷியன்ஸ் சேஞ்ச் ஆகிறாங்க. ஸ்டேட் டு ஸ்டேட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இல்லைனா காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் இல்லைனா சுயேட்சையாக ஆட்சிகள் வருது. யாருமே எந்த சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, மக்கள் பணத்தை அடிக்கிறாங்க, அவங்க லைஃப்பை செட்டில் ஆகுறாங்க. பட் தே ஆர் ஹாப்பி. அவங்க வீட்டில் எதுவும் ஒரு மரணமாக இருக்கட்டும், ரொம்ப ரேர் தான் வருது. தே ஆர் லிவிங் அரௌண்ட் 80+, 70+ தான் வாழ்கிறாங்க. பட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் 2 more நியூஸஸ் நான் லாஸ்ட்டு 1 to 2 வீக்ஸில் பார்த்தது. ஒன் இஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் சென்னை உச்சநீதிமன்றம் ஒரு தன்னார்வலர் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் எதுக்காகனா, நீங்கள் எல்லா வாட்டர் பாட்டிலையும் மீன்ஸ் இந்த 10 rupees இந்த 20 rupees நம்ம போனோன்னா வாங்கி குடிப்போம்ல மினரல் வாட்டர். ஸோ எல்லாத்துலேயுமே அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் வரணும். ஏன்னா பீப்புள்ஸ் அசால்ட்டாலாம் வாங்கி கொடுக்குறாங்க. பட் மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லா பாட்டிலையுமே இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் ஒன். அப்போ நம்ம இப்போ வரைக்கும் டெய்லி மைக்ரோ பிளாஸ்டிக் வாட்டர் தான் குடிச்சிடும். அதுக்கு வேறு சொல்யூஷனும் கிடையாது. நம்ம தான் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும்.
பில்டப் பண்ணால் டெய்லி யூசேஜ் நம்ம வீட்டில் வச்சுருக்கு பிளாஸ்டிக் பாட்டில், இந்த டப்பர் வேறு இருக்கும், இல்லை வாட்டர் வேறு நம்ம சீப்பாக கிடைக்கிற நிறைய வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக் பாட்டில். ரீப்ளேஸபிளாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ் ஆர் சம் கிளாஸ் பாட்டில்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் லிவ் மீன்ஸ் கொஞ்சம், ஏன்னா நம்மளோட ஹியூமன்ஸோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. ஸோ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம பண்ணி தான் ஆகணும், அது வேறு வழியே கிடையாது நமக்கு. செகண்ட் நியூஸ் என்ன பார்த்தேன், ஒன்று இது பற்றி பேசணும்னு நினச்சேன். அனதர் ஒன், சாரி கைஸ் மறந்து விட்டேன், டக்குன்னு இதான் ஞாபகம் சொல்கிறேன். பெங்களூரில் AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் மாஸ்க் போட்டு சுற்றுறீங்கன்ட்டு. ஸோ சேஃப்டி இஸ் இம்பார்ட்டண்ட். டஸ்ட் அவ்வளோ டஸ்ட்னால டஸ்ட் ஆச்சு ஃப்யூச்சர் இப்போ எல்லாமே நல்லாயிருக்குன்னு தோணும். போக போக உங்களோட பாடி வந்து வீக் ஆகிட்டு இருக்கிறத நீங்களே இது பண்ணுவீங்க. ஸோ மாஸ்க் போட்டுட்டு எல்லோரும் வெளியே போங்க. சப்போஸ் பெங்களூர் வாட் எவர் சிட்டி யூ ஆர் லிவிங், ஸோ மாஸ்க் போட்டுட்டு போகிறது நல்லது. அது ஒன்று சொல்ல நினச்சேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கள்ல, இது அள்ளிட்டு போகிறதுக்கு கூட ஆள் இல்லை. அங்கே ஏதோ வந்து சாக்கடை போகிறதுக்கு லைன் ஏதோ பண்ணியிருக்காங்க ஏற்படுங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட ஆள்கள் இல்லை. மேலே ஸ்லாப் தான் போட்டிருக்கீங்க நீங்கள்லாம். கீழே ஒருத்தன் போட்டிருந்தான் மீன்ஸ் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, மும்பையில் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ நான் இனிஷியலாக காமிச்ச போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக 1947 அப்படி தான் இருக்குது. நீங்கள் நியூஸு பயிலே சப்போஸ் உன் வீட்டில் ஒருத்தங்க வந்து இதே மாதிரி கவர்மெண்ட்டோட அஜாக்கிரதைனாலேயோ கவர்மெண்ட்டை ப்ராஜெக்ட்னாலேயோ இல்லை இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ரோடு இருக்குது, இந்த ரோட்டில் வந்து வராங்க, இப்போ இந்த ரோட்டில் ஸ்கூட்டி விட்டால் கூட அந்த வீல் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஏதாவது ஒரு டட்டு நடந்துச்சுன்னா மட்டும்தான் நீ அதை பற்றி இது பண்ண. இப்போ நீங்கள் வேறு யாரோ ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க. ஸோ வந்து நீ வந்து அப்போது இல்லை உன் ஃபேமிலிக்கு இப்போது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அப்போது யூ கைஸ் ஆர் கம்மிங் அண்ட் இல்லை ஆக்சுவலி 1947 இப்படி தான் நடந்துருக்கு. ஸோ என் ஃபேமிலி டெத் ஆனதில் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வருத்தம்லாம் இல்லை அப்படின்னு போடுறேன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சும்மா வந்துட்டு இன்னும் எங்கேயோ ஒருத்தங்க இறந்தாங்க அதுக்காக நீ வந்து இது மாதிரிலாம் போஸ்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்கானுங்க இந்த பீப்புள்ஸ்லாம் அப்படின்றத. எங்கேயோ இருந்துட்டு இன்டர்நெட்டை வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ எஸ் ஐ கேன் போஸ்ட் எவ்ரிதிங் எனிவேர். இந்த ஜல்லி எதுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க முதல்ல, எதுக்காக போட்டு வச்சுருக்கானுங்க, சம்மந்தமே இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வண்டி ஏறி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்துகிட்ருக்கோம். வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிறதுக்கு செம்மையாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். நமக்கும் கீழே வந்து யாராவது ஒருத்தங்க கமெண்ட் போட்டாலும் போடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. ஓ
அவங்களாம் இப்போ இந்த வருஷம் அந்த பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ்க்கும் சரி அது கீழக்கவங்களுக்கும் சரி எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. ப்ராப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லா பட்ஜெட்லையுமே அவங்க எதிர்பார்க்குறது என்னென்ன மெஜாரிட்டி பீப்புள்ஸ்னால் அவங்க தான் இருக்காங்க. நான் மிடில் கிளாஸ் தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸு யா காட் இட். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்களா, மில்க். நம்ம டெய்லி வந்து போயிட்டு ஒரு காஃபி குடிக்கிறதா இருக்கும், ஒரு ஜிஞ்சர் டீ அடிக்கிறதா இருக்கட்டும். நான்லாம் ஜிஞ்சர் டீலாம் அடிக்கடி குடிக்கிறேன் நான். மில்கில் சம் லெவல்ஸ் இருக்கணும். இவங்க டெஸ்ட் பண்ணது வந்து அமுல் மில்க் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கண்ட்ரி டெலைட்டுன்னு ஒரு மில்க் இருக்குது. மீன்ஸ் ஆந்திராவில் ஃபேமஸ். அண்ட் சென்னையில் கொஞ்சம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அது இதுன்னு இருக்குது. அண்ட் ஒன் மோர் ப்ராடக்ட் தே டெஸ்டட். ஓகே, எல்லாத்தையும் ஒரு லெவல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நாள் வச்சுருக்கணும்னு இருக்கும்போது எல்லாமே காலையில் காசுனா கெட்டு போயிருங்க. டைப் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்கேயாவது பசுமாடு வச்சுருக்காங்க. ஸோ வந்து இது பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த காய்க்கல்னாலே அடுத்தல கெட்டு போயிடும். ஸோ தே வில் ஆட் சம் கெமிக்கல்ஸ், ரைட். ஸோ கெட்டு போகாமல் இருக்கணும் 1 வீக் வரைக்கும் அப்படின்றதுக்காக தே வில் ஆட் சம் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ், ரைட். அந்த கெமிக்கல்ஸ் ஒரு 35K இருக்க வேண்டிய இடத்துல 2 lakh 1.8 lakhs இல்லை புரியலை. கண்ட்ரி டெலைட்டில் மட்டும் 35K இருக்க வேண்டியது 65K இருக்குது. அதுவே டபுள் மடங்கு தான் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் 5 times அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். செய்ய என்ன பண்ணுறது இல்லை, புரியலை எனக்கு. இல்லை எனக்கு இப்போ இதெல்லாம் நடக்கும்போது தான் வீட்டில் சொல்லி தருவாங்கள்ல. ஆக்சுவலி என்னோடய அப்பா வந்து இறந்துட்டாங்க லாஸ்ட் இயர் கேன்சர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எந்த கெட்டதுமே பண்ணதில்லை. ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. 64 years ஹி இஸ் நோ மோர். ஆனால் நம்ம வீட்டில் சொல்லி தந்துருப்பாங்க என்னென்னா, நல்லதே பண்ணால் நல்லதே நடக்கும், டெய்லி குளிக்கோ, கோயிலுக்கு போ, விளக்கு வை. ஸோ அந்த ப்ராசஸ்னாலலாம் எனக்கு ஒரு பெருசாக ஒரு அந்த கடவுள் நம்பிக்கை, இந்த ப்ராசஸ் இது மேலாம் ஒரு பெரிய டவுட் வருது எனக்கு. நம்ம ஒரு கரெக்டான பாத்வேயில் தான் போயிட்டுருக்கோமா? இப்போ ரீசெண்டாக எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஆல் ஆஃப் த திங்ஸ் யூ நோ கைஸ், ரைட்? எப்ஸ்டைன் ஃபைல்ஸு. ஸோ 1998, 1992 அந்த டைமில் தப்பு பண்ணவங்களாம் பிரசிடெண்ட் ஆகும். இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின். என்னால் அதை எப்படி சொல்கிறது? அப்போ கடவுள் ஒன்று இருந்தாருன்னா அவங்க ஏன் தண்டிக்கலை? இல்லை, நான் ஒரு ப்ராசஸ் என் அப்பா மூலமாகவோ இல்லைனா என் பேரண்ட்ஸ் மூலமோ ஒரு ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்கு எல்லாத்துக்கு மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வருது எனக்கு. ஸோ வாட் இஸ் லைஃப்? லைஃபோட மோட்டிவ் என்ன? நிறைய விஷயங்கள்ல நிறைய விதமான டவுட்டு. இப்போ இதேமாரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தான் ஒரு பிளாக் இடிஞ்சு விழுந்து அந்த ஃபேமிலி யோசிப்பாரு. பைக்கில் போனால் சேஃப் இல்லைன்ட்டு தானே காரில் போயிருப்பாங்க அவங்க. அந்த ஸ்கோடா இதில் போனவங்க, ஆட்டோவில் போனவங்க ஜாபுக்கு போயிருக்கலாம், இல்லைனா இன்டர்வியூக்கு போயிருக்கலாம். மேபி டக்கின்லாம் பண்ணியிருக்கும்போ பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு பிளாக் கீழே விழுந்தாலுமே இப்போ இந்த கார்லாம் காலி இல்லை. குறை சொல்லி எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சுமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சேஞ்ச் ஆகிறாதா? ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. தே ஆர் ஹாப்பி. இப்போது இந்த வருஷமும் எல்லா வருஷமும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம இந்தியாவே டெப்டில் போயிடுச்சுன்னா, இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி அந்த நம்மளோட மணி வேல்யூ கீழே ஓவரால் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? எனி பிளான் கைஸ்? சீரியஸ்லி எனக்கு வந்து
சுத்தமாக லைஃப் என்ன பண்ணால் சேஞ்ச் ஆகும்? ஸோ ரொம்ப ஓப்பனாக பேசி நான் அதுவும் ஒரு நியூஸ் படித்தேன். நான் மேபி 1 month மேலே இருக்கும். நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும். கொல்கத்தாவில் ஒரு லோக்கல் கேண்டிடேட், கொல்கத்தா இல்லை, குஜராத், ஐ திங்க்ஸ். ஓகே, கவுன்சிலர் ஜஸ்ட் அ கவுன்சிலர் ரோடு போடுறதுக்கோ சம்திங் ஏதோ ஒரு மணி வந்திருக்கு, இல்லைனா சப்போஸ் ஏதோ ஒரு மணி அலோகேட் ஆகிருக்கு. மீன்ஸ் அது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வரணும் வைங்களேன். நான் கவுன்சிலர் சொல்கிறேன், இல்லை மேபி தப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? அதில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கேம் பற்றி ஒரு லோக்கல் நியூஸில் இருக்கிற ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு. லோக்கல் இதில் நியூஸில் ஏதோ ஒன்று இருக்காரு. அதை பற்றி பேசுனதுக்கு அவனை அடித்து கொன்று அவனோட செப்டிக் டேங்கில் வச்சுருக்கானுங்க. இப்போ அவன் வெளியே வந்திருப்பாரு. தே ஆர் ஹாப்பி ஒன்லி. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் அந்த சும்மா போன அந்த மனுஷனை வீடியோ எடுத்து அந்த பொண்ணு போட்டு மக்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்ட்டு போட்டானுங்க. அந்த தண்டனை வாங்கி கொடுத்துறானுங்க, அப்படி இப்படின்னு போட்டானுங்க, எல்லாமே போட்டானுங்க. அந்த பொண்ணு ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா. நான் அதுவே நேதி தான் பார்த்தேன். அந்த பொண்ணு ரிலீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் உங்கள் சட்டம், அவ்வளோதான் ஒரு இதுன்னா எல்லாருக்குமே அதை ஃபாலோ பண்ணுவாங்களே. ஒருத்தர் மேலே ஒருத்தனுக்கு கோவம் இருந்துச்சுன்னா போய் குத்துவான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவானே. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்றீங்க, அது இருக்குன்றீங்க, இது. ஆனால் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா அதை பற்றி கேட்க தெரியல. ஆர்டிஐ சட்டத்தை தூக்கிறீங்க, இதுன்றீங்க. என்ன தான் நடக்குதுங்க? ஆனால் ஸ்டில் அந்த மக்களுக்கு அந்த கோயில் மேலே நம்பிக்கை இருக்குது தெரியுமா? எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது. அவங்களுக்கு இன்னும் நடக்கிற வரைக்கும் தான் ஒவ்வொரு விஷயமும். அப்பவும் திருந்துவாங்களான்லாம் தெரியல எனக்கு. நோ ஐடியா. பாரு, ரோடை மறித்து அங்கே ஏதோ ஒரு பந்தலோ இல்லைன்னா அன்னதானம் மாதிரி கொடுக்குறானுங்க. எவனாலும் கேட்க முடியாது. ஹிந்துஸ்தான் இந்துக்களுக்கான கண்ட்ரி. என்னன்னு தெரியும், நானும் ஹிந்து தான். நான் ஒரு முஸ்லீம், அதனால் அப்படி பேசுகிறேன்றவானுங்க. என்னோட நேம் ஃபுல் நேம் கடவுளோட நேம் வச்சு தான் என்னோடய நேமும் வரும். எனக்கு ஃபஸ்ட் ஒரு மனிதாபிமானம் இல்லையா தெரியும். மனிதாபிமானமாக இருக்கட்டும், இதை பற்றி பேசினா ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அதை பற்றி பேசுகிறது. இல்லை வரலான்றான். இங்கே முன்னாடி கார் இருக்குது. கோயில் எனக்கு கடவுள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவார்ல இப்போ உங்களுக்கு வந்த உடனே. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. பார்ப்போம்.